நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கான நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம். நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் எப்படி நடக்குதுன்னு ஒரு 4+1 5 ஸ்டெப்ஸில் சொல்லிடுறேன். முதல்ல தாட்ஸ், அதாவது எண்ணங்கள். அப்புறம் அந்த எண்ணங்கள் ஏற்படுத்துகிற உணர்வுகள், அதாவது ஃபீலிங்ஸ். அப்புறம் இந்த ஃபீலிங்ஸ் ஏற்படுத்துகிற எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள். அப்புறம் இந்த உணர்ச்சிகள் ஏற்படுத்துகிற அதிர்வலைகள், அதாவது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இதுதான் ஒவ்வொரு வினாடியும் நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கிற விதம். இப்போது இந்த நிமிஷம், இந்த வினாடி கூட இதை நீங்கள் பார்த்துட்டோ கேட்டுட்டோ இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம், அதாவது உங்களோட இந்த வினாடி இதன் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 4 நிலைகள், அதாவது எண்ணங்கள், அது ஏற்படுத்துகிற உணர்வுகள், அது ஏற்படுத்துகிற உணர்ச்சிகள், அப்புறம் அது ஏற்படுத்துகிற அதிர்வலைகள். 4+1ன்னு சொன்னோம் தானே. அந்த 1 எது அப்படின்னா நமக்கு வெளியில் எல்லாருக்கும் பொதுவான, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிருள்ள உயிர் அற்ற அப்படின்னு நாம் நினைக்கிற எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அற்புத சக்தி, இந்த சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய அதி உன்னத சக்தி, யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி, இந்த பிரபஞ்சத்தின் அலைவரிசை. நாம் என்ன வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வலையில் இருக்கிறோமோ அதற்கு இணையான இந்த பிரபஞ்ச சக்தியோட யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி கூட நம்ம ஒவ்வொரு கணமும் தொடர்பில் இருக்கிறோம். நாம் தொடர்பில் இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி, சுப்ரீம் பவர், நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி மூலமாக கேட்குறது எல்லாத்தையும் தடையில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்திக்கு புரிகிற மொழி அப்படிங்கிறது நம்மளோட அதிர்வலைகள் தான், அதாவது நம்மளுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஆறான்னு பார்த்தோம்தானே, அதுதான் இந்த பிரபஞ்சத்து கூட நம்ம உரையாடுற மொழி. திரும்பவும் கவனிங்க. தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், வைப்ரேஷன்ஸ், அதாவது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இப்போது இந்த உங்களோட ஃப்ரீக்வன்சி என்ன தன்மையில் இருக்கோ அதுக்கேற்ற யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க. அடுத்த கணமே ரெண்டும் பைப்லைன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து உங்களுக்கு அலையாக நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் தடை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியோட தன்மை என்னவாக இருக்குதோ அதுக்கேற்ற விஷயங்களை தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பேராற்றலுக்கு தெரியாது. உங்களுக்கு நடக்கிறத மாற்றணும்னா உங்களோட ஃப்ரீக்வன்சியை மாற்றணும். உங்கள் ஃப்ரீக்வன்சியை மாற்றணும் அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை மாற்றணும். உங்கள் எமோஷன்ஸை மாற்றணும்னா உங்களோட ஃபீலிங்ஸை மாற்றணும். உங்கள் ஃபீலிங்ஸை மாற்றணும்னா உங்கள் தாட்ஸ், அதாவது உங்கள் எண்ணங்களை மாற்றணும். நல்லா கவனிங்க. நம்மளை சுற்றி எப்போவுமே வெவ்வேறு தன்மைகளை கொண்ட ஃப்ரீக்வன்சிஸ் காற்றுலையும் காற்றே இல்லாத வெறுமையிலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இயங்கிக்கிட்டேவும் இருக்குது. நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, ஆனந்தம், பேரானந்தம், மகிழ்ச்சி, இன்னும் எண்ணில் அடங்காத எவ்வளவோ தன்மைகளை கொண்ட ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வெவ்வேறு நிறங்கள், கலர்ஸ் இருக்கோ அப்படி வெவ்வேறு தன்மைகளை கொண்ட ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. நாம் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் டெக்னாலஜியில் இருக்கிற சிக்னல், அதாவது நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது FM ரேடியோ ஆப்ரேட் ஆகிறது, ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ், இப்படி மனிதர்களால் இயக்கக்கூடிய எல்லாமே இந்த காற்றுல நம்மளை சுற்றி இல்லை இம்மாதிரியான ஃப்ரீக்வன்சிஸ் வழியாக தான் துல்லியமாக இயக்கப்படுது. உதாரணத்துக்கு நாம் பாட்டு கேட்குற FM ரேடியோ இருக்குது இல்லைங்களா, இந்த FM அப்படின்னாலே ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் ஷார்ட்டாக FM அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 103.6 இந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் உங்கள் டிரான்சிஸ்டரோட ரிசீவிங் கெப்பாசிட்டியை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 103.6 ஃப்ரீக்வன்சி அலைவழியாக என்னென்ன பாடல்கள் எல்லாம் செலுத்தப்படுதோ அது எல்லாம் நமக்கு கேட்கும். 102.8 கனெக்ட் பண்ணால் அந்த அலைவரிசையில் என்னென்னலாம் பாட்டு பேச்சுன்னு அனுப்பப்படுதோ அது எல்லாமே நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். இப்படி தான் 98.3, 92.7, 104, 106.4, 102.8 இப்படி எல்லாமே நம்ம வசதிக்காகவும் துல்லியத்துக்காகவும் தான் அந்தந்த அலைவரிசைக்கும் ஒரு எண், அதாவது நம்பர் வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறோம். சூரியன் FM, பிக் FM, ஹெலோ FM, ரேடியோ மிர்ச்சி இப்படின்னு பல பேர் வச்சுருக்கிறோம். இப்படி தான் மொபைல் ஃபோன், ரேடார்ஸ், வைஃபை, GPS எல்லாமே. நீங்கள் உங்களோட மொபைலில் வோடோஃபோன் கம்பெனியோட சிம் கார்டு போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த சிம் கார்டோட சிப் ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கும்னா வோடோஃபோன் நெட்வொர்க்கோட சிக்னல்ஸுக்கு மட்டும்தான் இந்த சிம் கார்டு கனெக்ட் ஆகும். இதுதான் ஃப்ரீக்வன்சி மேட்சிங். அதை சுற்றி வேறு எந்த மொபைல் நெட்வொர்க்கோட சிக்னல்ஸ் இருந்தாலும் இந்த சிம் கார்டு ஆத்தென்டிகேட் பண்ணாது, அதாவது கனெக்ட் ஆகாது. இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த பிரபஞ்சம் நாம் கேட்குற எல்லாத்தையும் எப்போவுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம பிரபஞ்சத்திட்ட கனெக்ட் ஆகிற மொழி அப்படிங்கிறது இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி தான். நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற எல்லா நிகழ்வுகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். நம்மளை சுற்றி இருக்கிறது வெறும் காற்று மட்டும் கிடையாது, வெவ்வேறு தன்மைகளை கொண்ட அலைவரிசைகள் தான் நம்மளை சுற்றி எப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்குது. இது இயற்கை, யூனிவர்சல் கிஃப்ட். இது ரொம்ப துல்லியமாக இயங்கக்கூடிய ஒரு இயற்கையின் விதி. இந்த விதியை நம்மளால் மாற்றிடலாம் முடியாது, ஆனால் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைவரிசை கூட நம்மளால் கனெக்ட் ஆகிக்க முடியும், தொடர்பில் இருக்க முடியும்.
இப்போ நீங்கள் எந்த அதிர்வலையில் இருக்கிறீங்களோ அந்த அதிர்வலைக்கு ஏற்ற யுனிவர்சல் ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் இப்போ கனெக்ட் ஆகிட்டீங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியோட தன்மை என்னவோ அது உங்களை எப்பவும் உங்களை அந்த அதிர்வலையே வச்சுக்கிட்டு இருக்கும். எப்போவுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு நகர்களுமே எப்போவுமே உங்களுக்கு திருப்தியும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக தான் இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றமுமே இருக்காது. இது ரொம்ப துல்லியமாக நடக்கும். ஒரு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் எப்படி மிக துல்லியமாக இயங்குதோ அப்படி தான் இந்த இயக்கமும். இந்த புரிதலின் அடிப்படையில் தான் வெற்றியாளர்கள் தங்களோட வாழ்க்கையை இப்போவும் அமைச்சிட்ருக்காங்க, மகிழ்வாகவும் இருக்காங்க.